சனி கிரகம் என்பது வந்து ஆயுள் காரகன் ஒரு கொடுத்த வேலை. அடுத்து கர்ம காரகன் சொல்லுவாங்க. சனி வந்து ஒரு ஜாதகத்துல எந்த சனியோ அஷ்டம சனியோ வந்து அவங்களுக்கு உண்டான கர்மாவை கலைச்சி எடுப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க சனி வந்து நீதிமான். சனி ஏழரை சனி இதெல்லாம் நடக்கும்போது தர்மமா போயிட்டாரே ஒன்றும் பிரச்சனை. தர்மம் தவறி போகும்போது அவர் கஷ்டத்தை கொடுப்பாரு. அடுத்து சனி ஒரு வீட்டுல எல்லாம் உச்சமாகும்போது ஆட்சி ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு மகர லக்னத்திலே சனி இருக்காங்க, ஒரு ஸ்டேட் ஃபார்வர்டா இருப்பாங்க, நியாயமா பேசுவாங்க, அவங்க கருத்து வந்து நியாயமா இருக்கும், தர்மமா இருக்கும். அதே கும்பத்துல இருந்தாலும் கொஞ்சம் சுயநலத்தோட இருப்பாங்க, அதே சமயத்துல தர்மமா இருப்பாங்க. ஒருவேளை மேஷத்துல இருந்தது அப்ப மேஷத்துல நீச்சம் ஆகும்போது அவங்க வந்து நெகட்டிவான செயல்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஒரு அமைதியான தன்மை அவங்க கிட்ட இருக்காது. அதே சிம்மத்துல இருந்தாலும் சேம், சூரியன் கிட்ட இருந்தாலும் அந்த மாதிரிதான் இருப்பாங்க. துலாத்துல உச்சம் ஆகும்போது அதுவும் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நல்லா இருப்பாங்க. சனி ஒரு ஜாதகத்துல சனி தசையோ ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ இல்ல அஷ்டாஷ்டம சனி இதெல்லாம் வரும்போது தர்மமா நடந்துட்டதே பிரச்சனை இல்லை. ஒரு ஒரு துணியை கசக்கி பிழிஞ்சிருக்கும் அழுக்கு போறதுக்கு, அதுதான் சனி பகவான் பண்றாரு. நம்மளை சுத்தப்படுத்துற, நம்ம கர்மாவை எடுக்கிற, சுத்தப்படுத்துற. அந்த நேரத்துல நம்ம அமைதியா இருந்தாலே போதும். அப்படி அந்த சனி பகவான் பிரச்சனை வந்து ஒண்ணு போய் அவர் சனி பகவான் இது பண்றான். அப்படி இல்லை அந்த நேரத்துல வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு இதெல்லாம் வந்து அது தாக்கத்தை குறைக்கும்.